இன்று காலை தமிழக முதலமைச்சர் மரியாதைக்குரிய திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ராமசாமி படையாச்சியார் அவருடைய சிலைக்கு மாலை அணிவித்தார். எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தம். ராமசாமி படையாச்சியார் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே எதுக்கு பாடுபட்டாரோ அந்த கோரிக்கையை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களால் நிறைவேற்ற முடியவில்லை, நிறைவேற்றுவதற்கு மனமில்லை. அவருடைய கோரிக்கை என்ன? தமிழ்நாட்டில் தனிப்பெரும் சமுதாயம் வன்னியர்கள் மிக மோசமான ஒரு சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு தனியாக இடஒதுக்கீடு வேண்டும் என்ற ராமசாமி படையாச்சியாருடைய கோரிக்கை. அது மட்டுமல்ல, உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி, அதாவது உச்சநீதிமன்றம் 1265 நாட்களுக்கு முன்பு மிகப்பெரிய ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. அந்த தீர்ப்பின்படி தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீடு அல்லது உள்ஒதுக்கீடு வழங்குவதற்கு எந்த தடையும் கிடையாது. தாராளமாக தமிழக அரசு வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு தனி ஒதுக்கீடு வழங்கலாம் என்ற மிகப்பெரிய தீர்ப்பு. இது அப்சர்வேஷன் கிடையாது, இது தீர்ப்பு. அந்த தீர்ப்பில் பாகம் 68, 73 பேராகிராஃப் இதிலே தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். இந்த தீர்ப்பு 1265 நாட்கள் ஆகிறது. 30 நாளில் சாதாரணமாக கொடுக்கின்ற அந்த இடஒதுக்கீடு இன்று வரை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதை நிறைவேற்றவில்லை. மருத்துவர் ஐயா அவர்களும் சரி, நானும் சரி, எங்கள் கட்சியில் உள்ள மூத்த தலைவர்களும் சரி, பல முறை முதலமைச்சரை சந்தித்தோம், சட்டமன்றத்திலே வாதம் கொடுத்தோம். அது மட்டுமல்ல, அதிகாரிகளையும் அமைச்சர்களையும் நூற்றுக்கணக்கான முறை சந்தித்தோம். பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் சேர்மனையும் நான் சந்தித்தேன். ஆனாலும் இன்று வரை அது சம்பந்தமாக மூச்சு கூடும் விட மாட்டேன் என்று சொல்லுகின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் சமூக நீதிக்கும் எள்ளளவும் சம்பந்தம் கிடையாது. திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. இன்னும் சொல்ல போனா, திமுக சமூக நீதிக்கு விரோதி மட்டுமில்ல, சமூக நீதிக்கு துரோகி என்று நான் சொல்லுவேன். இங்க நான் அரசியல் பேசல, இது சமூக நீதி பிரச்சனை. சமூக நீதி பிரச்சனை என்ன செஞ்சிருக்கணும்? இன்று தமிழ்நாட்டிலே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். கர்நாடகாவிலே 2வது முறை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதாவது செப்டம்பர் 22 2வது முறை கர்நாடகாவிலே சாதிவாரி கணக்கெடுப்பு. தெலுங்கானாவிலே முடித்து விட்டார்கள், பீகாரிலே முடித்து விட்டார்கள், ஒரிசாவிலே முடித்து விட்டார்கள், ஆந்திரா